ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விளக்கு போடுறதுக்காக செடியில் பூ பறிக்க வந்தேன். எங்கள் வீட்டில் அரளி செடி சிவப்பு கலர் இருக்குது. அதில் பூ பறித்து நம்ம எவ்வளோ தான் வெளியில் பெரிய பெரிய மாலைலாம் வாங்கி போட்டு சாமி கும்பிட்டாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பூவு செடியில் பூ பறித்து நம்ம கையால் கெட்டி சாமிக்கு போட்டு சாமி கும்பிடும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப மன நிம்மதியாகவும் திருப்தியாகவும் இருக்கும். அந்த பூவை நான் பறித்த பூவை எடுத்துகிட்டு வந்து கெட்டி அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரோஸ் கலர் அரளி பூ அதை கெட்டி வச்சுட்டு அதுக்கு பிறகு இன்றைக்கி கார்த்திகை விளக்கு போடணுங்கிறதுக்காக அகல் விளக்கு நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி எண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கும்போது அதில் அதை பற்ற வைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி தண்ணியில் ஊற போட்டால் எண்ணெய் ரொம்ப உரியாது. நான் ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் இந்த அகல் விளக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது நான் சென்னையிலேருந்து சென்னை போயிருக்கும்போது வடபழனி முருகன் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு மேலே ஒரு மூடியும் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. அதை எடுத்து தொடச்சி நல்லா எண்ணெய்லாம் ஊற்றிட்டு விளக்கு பற்ற வச்சு சாமி கும்பிட்டுட்டு விளக்கு பொருத்தி சாமிலாம் கும்பிட்டுட்டு நம்ம பற்ற வச்ச விளக்குல இருந்து தான் வெளியில் வைக்கிற அகல் விளக்கை நம்ம ஏற்றி வெளியில் எடுத்துக்கொண்டு வாசலில் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த விளக்குல இருந்து 2 அகல் விளக்கையும் எடுத்துக்கொண்டு வெளியில் வச்சுட்டு அந்த குட்டி மூடி வச்சா வெளியில் காற்றெல்லாம் அடிக்கும்போது, இப்போ மழை டைம் வேறு, அதனால் காற்றெல்லாம் அடிக்கும்போது அந்த மூடி வச்சு மூடும்போது அது அணையாது. வீட்டில் விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு நானும் என் சிஸ்டரும் எங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலை ஒரு சுற்றிட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். பாய்.